சிவாய நம உறவுகளே. இது வந்து பாகம் 2. முதல் பதிவில் எல்லா நூல்களையும் அடக்க முடியாதபடியால் பாகம் 2ல் போடுற மிச்ச அகத்தியற்ற நூல்களை. இது அகத்தியருடைய பரிபாச திரட்டு 500, இது அகத்தியர் பள்ளி 200, இது அகத்திய பெருமாளி செந்தூரம் 300, இது அகத்தியர் சித்தர் எழுதிய வைத்திய பிள்ளை தமிழ், அகத்தியர் செந்தூரம் 300, அகத்தியர் இரண வைத்தியம், அகத்தியர் பரிபூர்ணன் 400, அகத்தியர் வைத்திய சுருக்கம், அகத்தியர் வைத்தியம் 600, பரிபாச திரட்டு, அகத்தியர் வைத்திய சதகம், அகத்தியர் வைத்திய வல்லாதி, இது ஏற்கனவே பார்த்த நூல், அகத்தியர் வைத்திய ரத்தின சுருக்கம், இதில் அகத்தியர் வைத்திய சிந்தாமணி, இதில் 2-3 பாகம் இருக்குது எல்லாமே. அடுத்து அகத்திய செந்தூரம் 300, அகத்தியர் பரிபூர்ணம் 1200, அகத்தியர் 6 எழுத்தந்தாதி அந்தரங்க தீட்சாவிதி, இது ஒரு நல்ல நூல், அகத்தியர் மகாதிராவகம், அடுத்த வந்து 12 காண்டம் 200, இதுவும் ஒரு நல்ல நூல், அகத்தியர் ஞானாமுதம். இது மட்டும்தான் எண்ணிட்ட உள்ள நூல். இதை தவிர நிறைய நூல் மின்னூலாக இருக்குது. இதெல்லாம் நூலாக உள்ள நூல்கள். மின்னூல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 நூல்கள் இருக்குது. மொத்தமாக சித்தர்கள் எங்கள் இறை சார்ந்த நூல்கள். இதே உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளண்டா எங்கள் இனத்தின் தொன்மைகளை அறிஞ்சு கொள்ளுங்கள், வரலாற்றை அறிந்து கொள்ளுங்கள். தமிழர்கள் எவ்வளவு ஒரு தொன்மையானவர்கள், எவ்வளவு உயர்ந்தவர்கள், எவ்வளவு பண்பானவர்கள், எவ்வளவு அறிவானவர்கள். இந்த தமிழர்களுக்கு வழிகாட்டியே ஈசன் இந்த சித்தர்கள் தான். இவர்கள்தான் எங்களுக்கு மொழியை தந்து, இலக்கண நூலை தந்து, ஞானத்தை தந்து, பல கலைகளை தந்து எங்களை வழிகாட்டியாக இருக்கிறவர்கள். அதனால் நாங்கள் தமிழை, எங்கள் இறையை, சித்தர்களை மறவாமல் எங்கள் வரலாற்றை பாதுகாத்து கொள்ளுங்கள். பல நூல்கள் இல்லத்தில் இருக்குது. என்ன காரணம்டா, ஒவ்வொரு சித்தர்களும் எழுதிய நூல்களை அவையின் பேருக்களை அடுக்கி கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் இல்லத்தில் நூல் இருக்குது. இன்னும் கொஞ்சத்தில் இப்போ இந்த எல்லாத்தையும் அடுக்கிடுவேன். அதில் குறைநிச்சிடாயங்கோ. நீங்களும் இந்த இனத்தை நூல்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். படியுங்கள், வாங்கி படியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் எங்களுடைய பெருமைகளை கூறுங்கள். நன்றி. சிவாய நம.